திரு ராதாகிருஷ்ணன் பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். நீங்க சர்வதேச வாரங்கள்லாம் நன்கு கவனிக்கக்கூடியவர். இந்த போர் பதற்றத்தை எப்படி பார்க்கறீங்க? இந்த மாதிரி சின்னதும் பெரிதுமாக பதற்றங்களை நம்ம கடந்த சில மாதங்கள் பார்த்து வர்றோம். அப்படி தனியக்கூடிய ஒரு பதற்றமா இல்ல ஒரு முழுவதுமான ஒரு போர் நோக்கி இந்த சூழல் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்க பார்வை? ராதாகிருஷ்ணன். நிச்சயமாக இஸ்ரேல் இந்த போரை எப்படியாவது எஸ்கலேட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த போரை அணுகி கொண்டிருக்கிறார்கள். இது இப்போ நான் உங்க டிஸ்கஷனை கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அப்போ டிஃபென்ஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன் வருகிறதுங்க. அதாவது ஒரு டிஃபெண்டிங் ஆர்மிக்கு அட்வான்டேஜ் ஒரு காலத்துல இருந்தது. ஆனால் இப்ப அது கிடையாது. ஏனென்றால் நீங்க எங்க உட்கார்ந்தாலும் அங்க பங்கர் பஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி, இல்லை என்றால் பாக்கி வேற ரீதியில இருக்கின்ற ராக்கெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர, அதனால யூ ஹேவ் டு சி ஆஃபென்ஸ் இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் என்றுதான் இஸ்ரேலினுடைய பாலிசியா இருக்கிறது. அப்ப அதே பாலிசி ஹெஸ்புல்லா கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருகிறார்கள். அதுதான் நூறுக்கணக்கான ராக்கெட்ஸ் அன்றாடம் இஸ்ரேல்ல ஒரு மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. பட் அப்படி இருந்தா கூட இஸ்ரேல்ல பெரிய சேதங்கள் கிடையாது. லெபனான்ல தான் பெரும் சேதங்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.